திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் அனிதா ராதாகிருஷ்ணன் தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டுள்ளார். ஸ்டாலின் தலைமையிலான அரசின் சாதனைகளால் பெண்களின் ஆதரவு அதிகரித்துள்ளதாக கூறினார். அவருடன் நமது செய்தியாளர் ஐகோர்ட் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சார களம் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் நம்மோடு திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பரப்புரைக்கிடையே இருந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். இன்னைக்கு பிரச்சார களம் உங்களுக்கு எப்படி இருக்கு? மக்கள்கிட்ட உங்களுக்கான வரவேற்பு எப்படி இருக்கிறது? போகுமிடமெல்லாம் தளபதிக்கு வாழ்த்துகள் குவிந்த வண்ணம் இருக்கிறது. தளபதி செய்த சாதனையின் காரணமாக பெண்கள் எல்லாம் மனதார வாழ்த்துகின்றார்கள். வாக்குறுதிகள் திமுக கட்சியோட வாக்குறுதிகள் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்கிறது? எந்த மாதிரி வாக்குறுதிகள் மக்கள் அதிகம் விரும்புறாங்க? திராவிட முன்னேற்ற கழகம் 8000 ரூபாய் அந்த கூப்பன் கொடுக்குற திட்டத்தில் பெரிய வரவேற்பு இருக்கு. அது இல்லாமல் காலை உணவு திட்டம் 5லேருந்து 8, 1லேருந்து 5, 5லேருந்து 8 இது கொடுக்கறது பெரிய இதாக இருக்கு. அதுபோல் மகளிர் உரிமை தொகை 1000லேருந்து 2000 வர்றத ரொம்ப வரவேற்காங்க. அதுபோல் கல்லூரிக்கு செல்கின்ற மாணவிகளுக்கு 1000 கொடுக்கறது 1500 ரூபா கொடுக்குற இதை இன்றைக்கு மாணவர்களாம் மனதார வாழ்த்துக்கிறார்கள். அது களத்திலே உங்களை பார்க்க முடியுது. போகிற இடங்கள்லாம் மக்கள் ஒரு வரவேற்பை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இந்த மக்களுக்காண்டி நீங்கள் எந்த மாதிரியான வாக்குறுதிகள் இந்த தேர்தலோடு வச்சிருக்கீங்க? இந்த தேர்தல் வாக்குறுதியாக திருச்செந்தூரை திருப்பதிக்கு இணையாக மாற்ற வேண்டும் என்ற முழு எண்ணத்தோடு இருக்கிறோம். அங்கே ஓடுகின்ற பல்வேறு இதுகளெல்லாம் சரி செய்து இப்படி ஒரு நகரம் இருக்கின்றதா என்று சொல்கின்ற அளவுக்கு இருக்கின்றோம். அதுபோல குடிநீர் பிரச்சனை எங்கேயும் இல்லாத வகையில் எல்லா திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தியிருக்கின்றோம். இன்றைக்கு சாலையை எடுத்துக்கொண்டால் இதுபோல் சாலைகள் எங்கும் இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு சாலைகள் போடப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ரேஷன் பொருட்கள் வாங்குவது என்று சொன்னால் எல்லா பொருளும் தரமான பொருளாக வழங்குகின்ற நிலை இருக்கின்றது. இப்படியாக இந்த ஆட்சிக்கு மக்கள் சந்தோஷத்தை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக திமுக அரசினுடைய வாக்குறுதிகள் மக்களிடம் அமோக வரவேற்பு ஏற்படுத்தியாகவும் தொடர்ச்சியாக இந்த தேர்தல் முடிவில் மக்களுக்கான பல்வேறு அடிப்படை விஷயங்களை செய்து கொடுக்க தான் தயாராக இருப்பதாக அமைச்சர் திமுக வேட்பாளர் அனிதா ராதாகிருஷ்ணன் நம்முடைய தெரிவித்திருக்கிறார். ராய்கோட் நியூஸ் 7 தமிழ், திருச்செந்தூர்.